அமெரிக்காவில் நடைபெற்ற கடல் நீர் சறுக்கு போட்டியில் ஆஸ்திரேலிய வீரர் ரூக்கி ஓவன் ரைட் வெற்றி பெற்றார். நியூயார்க் நகரில் கடல் நீர் சறுக்கு போட்டி நடைபெற்றது. இதில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரேசில் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்று கடல் அலைகளை தாண்டி அசுர வேகத்தில் சென்றனர். இதில் ஆஸ்திரேலிய வீரர் ரூக்கி ஓவன் ரைட் முதல் பரிசை வென்றார். இரண்டாவது இடம் அமெரிக்காவின் கெல்லி சிலிட்டாருக்கும், மூன்றாவது பரிசு ஆஸ்திரேலிய வீரர் ஜோஸ் ஹெர்க்குக்கும் கிடைத்தன. It's just started, actually. We just heard the buzzer. The other buzzer we heard was to end that expression session. Opening wave right here for Owen Wright. Flying down the line. Look for something big, and he does. A huge forehand. Long one on this one. Here goes the current heat leader, Owen Wright. Bang, the fins out. Is he going to ride out of it? He does. And off the line again. Just targets it close to that pocket. And another quick snap this way. Now bowling up. He's got this section in front of him. What's he going to do? Another slot after this. Here goes Owen on his forehand. Snaps it off the top. Long line, big arm turn. Big swooping card. Running off the bottom again. Cracks it one more time. Can he find that opening? இந்த நீர்சறுக்கு போட்டியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலியாவின் ரூக்கி ஓவன் 10 முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கெல்லி ஸ்லாட்டரை வென்று சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. And now he's just staying right next to the power source, right next to the white water. Watches him. There's the rim. There's a massive. It's Kelly. No, yeah, Josh Kerr bangs it off the top. Can he come around the corner and find that open face? Just throws it up in the lip really quick right. பிரேசில் தலைநகர் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்ற சர்வதேச குதிரை தடை தாண்டும் சாம்பியன் போட்டியில் டச்சு நாட்டு குதிரை வீரர் கெர்கோ ஸ்க்ரோடர் வெற்றி பெற்று 2,07,00,000 ரூபாய் பரிசை வென்றார். ஆதினா ஓனாசிஸ் சர்வதேச குதிரை பந்தய போட்டிகள் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றது. சர்வதேச நாடுகளில் இருந்து வந்திருந்த குதிரை வீரர்கள் தங்களது குதிரைகளுடன் போட்டியில் பங்கேற்றனர். A mesa realmente é dele. Ontem estava a Maria, a Bianca, agora que eu lembrei. Eu sou meio paulista e meio carioca, né? Porque eu fui 2 dias no Rio, porque eu tenho aqui no Rio. Ser liberado que ele vai começar a trabalhar, sabe? 3 anos atrás não tinha Copa, não tinha Olimpíadas, não tinha muitas coisas já certas. E o Atina veio para colaborar também com esse processo. Estamos super felizes aqui. 8 pontos, que o Bola tem empatado com. கிரேக்க நாட்டில் வாழ்ந்த உலக கோடீஸ்வரர்கள் வரிசையில் இருந்தவர் அரிஸ்டாட்டில் ஓனாசிஸ். இவர்தான் மறைந்த அமெரிக்க அதிபர் கென்னடியின் மனைவி ஜாக்லினை மறுமணம் செய்து கொண்டவர். இவருடைய ஒரே வாரிசான இவரது மகள் ஆதினா ஓனாசிஸும் இந்த போட்டியில் பங்கு பெற்று தோல்வியடைந்தார். டச்சு நாட்டு குதிரை வீரர் கெர்கோ ஸ்க்ரோடர் இந்த போட்டியில் வெற்றி பெற்று 2,07,00,000 ரூபாய் பரிசு தொகையை தட்டிச் சென்றார். இங்கிலாந்துடனான கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்துள்ள இந்திய கிரிக்கெட் அணியினர் எஞ்சியுள்ள 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சியில் ஈடுபடாமல் சிறிய ரக கார்பந்தயத்தில் கலந்து கொண்டு பொழுதை போக்கி வந்தது ரசிகர்களிடையே கடும் கண்டனத்தை ஏற்படுத்தியது. இங்கிலாந்துடனான டெஸ்ட், 2020 மற்றும் ஒருநாள் போட்டி என அனைத்தையும் இந்திய அணி இழந்துள்ளது. இந்த நிலையில் 5வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது. ஆனால்
அதற்கான பயிற்சியில் ஈடுபடாமல் தங்கள் நேரத்தை வேறுவிதமான பொழுதுபோக்குகளில் இந்திய வீரர்கள் கழித்து வருவது ரசிகர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இங்கிலாந்தின் கார்டிக் என்னும் பகுதியில் சிறிய ரக கார் பந்தயத்திற்கான கிராண்ட் பிரிக் போட்டிகளில் இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் கலந்து கொண்டு தங்களது பயிற்சி நேரத்தை வீணடித்து வந்தது ரசிகர்களை வெறுப்படைய செய்தது. கனடாவில் நடைபெற்ற கிராண்ட் பிரிக்ஸ் சைக்கிள் பந்தயத்தில் போர்ச்சுகல் வீரர் ரூயி கோஸ்டா முதலிடத்தில் வந்து சாதனை புரிந்தார். பிரான்ஸ் வீரர் பியரிக் பெட்ரிகோ நூலிழையில் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார். கனடாவில் உள்ள மான்ட்ரியல் நகரில் உள்ள மலைப்பாதை சாலையில் கிராண்ட் பிரிக்ஸ் சைக்கிள் பந்தயம் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் போர்ச்சுகல் நாட்டு வீரர் ரூயி கோஸ்டா 5 மணி நேரம் 20 நிமிடம் 16 வினாடிகளில் பந்தய தூரத்தில் கடந்து முதலிடம் பெற்றார். அவருடன் சரிசமமாக வந்து கொண்டிருந்த பிரான்ஸ் வீரர் பியரிக் பெட்ரிகோ நூலிழையில் முதலிடத்தை தவறவிட்டார். 3வது இடம் 2 வினாடிகள் பின்தங்கிய பெல்ஜியம் வீரர் பிலிப்பி கில்பர்ட்டுக்கு கிடைத்தது. என்ன நேயர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ரசித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதைவிட பல விளையாட்டுகளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.